இன்றைக்கும் வந்து நான் நேற்றைக்கு தேவ சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் வந்து இந்த செய்தியினுடைய இன்னொரு பகுதியை ஆண்டவர் தந்தார். அப்படின்னா வேதத்தில் வந்து ஒரு தாவீது என்கிற ஒரு மனுஷன் மேலே ரொம்ப காட்டமாக இருந்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுது சவுல் என்கிற மனிதன். நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். நீங்கள் அப்படியே 8வது வசனத்தை கூட வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதிற்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல சவுல் என்கிற ஒரு மிகப்பெரிய ராஜா தாவீதை எப்படி பார்க்கிறான் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது காய் மகாரமாய் பார்த்தான். காய் மகாரமாய் என்கிற அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா எரிச்சல், பொறாமை. இந்த 2 வார்த்தையும் அதுக்கு வந்து ஈக்குவல் ஆகும். அப்படின்னா எரிச்சலோட ஒரு பொறாமையோட வந்து சவுல் ராஜா தாவீதை பார்க்கிறார். ஏன் அப்படி இவனுக்குள்ள இந்த தாவீதை குறித்து பொறாமை என்கிற இந்த பார்வை வருகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவன் சின்ன பையன், நம்ம ராஜாவா இருந்து இதை பண்ண முடியல, நம்ம தலைவனா இருந்து இதை பண்ண முடியல, நம்ம இவங்க எல்லாரை விட உயரமா இருந்து நம்ம இதை பண்ண முடியல. ஆனா இந்த சின்ன பையன் வந்து இப்படி பண்ணிட்டானே, இவ்வளோ பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டானே. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் சில நேரத்தில் வந்து எப்படி பொறாம மனுஷனுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு எல்லாமே இருந்தும் பண்ண முடியாட்டாலும் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் நம்ம பண்ணும்போது சிலருடைய பொறாமை என்னவென்னா நம்ம மேலே அப்படியே திரும்பும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னா, அவங்களுக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் என்னன்னா அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நமக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் கர்த்தர் எப்படி மாற்றி தருவாருன்னா, கிருபையாய் கர்த்தர் மாற்றி தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார், நேர்த்தியாய் மாற்றி தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், பாஸ்டர் அவங்க நினைச்சா செலவு பண்ணலாம், அவங்க நினைச்சா இந்த ஃபங்க்ஷனை வைக்கலாம், அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் பண்ண முடியாததை உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் அவர்களை விட நேர்த்தியாய் உங்களையும் என்னையும் நடத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை மேலே தட்டி, ஆமா, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால், நமக்கு முன்பாக இருக்கிற அநேகருக்கு எல்லாம் இருந்தும் அவர்கள் செய்ய முடியாததை ஒன்றும் இல்லாதவர்களாகிய உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த மனுஷனுக்கு, இந்த ராஜாவுக்கு அவன் மேல எப்படி பொறாம வருது அப்படின்னு சொன்னா, என்னது இவன் ஒண்ணுமே இல்லை, இப்போ வந்தான், இந்த நிமிஷத்துல வந்தான், சின்ன பையனா இருக்கிறான் பார்க்கறதுக்கு, நம்ம இவனை தாழ்வா எடை போட்டுட்டோம், ஆனா இவன் போய் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்தானேன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள என்ன வருது அப்படின்னா பொறாமை வருகிறது. இரண்டாவது, இந்த சவுல் ராஜாவுக்கு பொறாமை வருகிறதுக்கு இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவனை புகழ்கிறாங்க பாருங்களேன். இவனை இந்த தாவீதை வந்து என்ன புகழ்ந்தா அப்படின்னா, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல், 7வது வசனம், அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாய் பாடினார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சில இடங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து புகழ்ச்சியை விரும்பாதவர்களா இருக்கணும்.
அப்போது சிலர் நம்மளை புகழுகிறது நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சிலருடைய புகழ்ச்சி நமக்கு என்ன பண்ணுன்னா, அது ஒரு சிலருக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு புகழ்ச்சிகள் என்ன வரும்னா அவர்களுக்கு பொறாமையை கொண்டு வரும். அப்போது நம்மை குறித்து மற்றவர்களிடத்தில் போய் எல்லாருமே புகழ்ந்து சொல்லணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதற்காக ஆசையும் படாதீர்கள். ஏனென்றால் ஒரு விதத்தில் உங்களுக்கு அது பிடிக்கிறதா இருந்தாலும் அது பெரிய ஆபத்து. அப்போ அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை புகழ்த்தின உடனே இவனுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால், சவுல் ராஜாவுக்கு தாவீதின் மேலே பொறாமை வந்துருச்சு. அப்போது நம்பர் 1, முதலாவதாக ஒரு மனுஷனுக்கு நமக்கு பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ளே வர்றதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள்? முதல்ல ஃபஸ்ட்டு நம்பர் 1, முதலாவதாக ஒரு நபருக்கு நம்மேல் பொறாமை வருகிறதுக்கு என்ன காரணம்னா, அவர்களுக்கு எல்லாமே இருந்தும் அவர்களால் பண்ண முடியாததை ஒன்றும் இல்லாத இருக்கிற நீங்கள் பண்ணும்போது அவர்களுடைய பொறாமை நம்மேல் கண்டிப்பாக என்ன பண்ணும் சொல்லுங்களேன்? கண்டிப்பாக ராஜாவா இருந்தால் கூட பொறாமை அவர்களுக்காக திரும்பும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு மனுஷனுடைய பொறாமை நம்ம மேல எப்போ விழும் அப்படின்னு சொன்னா, நம்மை குறித்து 10 பேர் அவர்களுக்கு முன்பாக புகழும் போது என்ன வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம மேல தன்னை போல என்ன வரும்னா பொறாமைகள் வரும். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு மனுஷனுக்கு நம்ம மேல எப்போ பொறாமை வரும் அப்படின்னு சொன்னா, அவர்களை தாழ்த்தி நம்மை உயர்த்தும் போது என்ன வரும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு நம்மேல் பொறாமை வரும். இந்த சவுல் ராஜாவுக்கு தாவீதை உயர்த்தினது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா எது ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு 1000 கொடுத்தாங்க, எனக்கு ராஜாவாகிய எனக்கு 1000 கொடுத்தாங்க, நான் தலைவனாக இருக்கிற எனக்கு 1000 கொடுத்தாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாம நேற்றைக்கு வந்தவனுக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 10000 கொடுத்தாங்க. அப்போ அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, தன்னை தாழ்த்தி இன்னொருத்தனை உயர்த்தின உடனே அவன் மேலே என்ன வருது அப்படின்னு சொன்னால் பொறாமை வருகிறது. இது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டவருடைய பிள்ளைகள் போகும்போது பொறாமையின் ஆவிகளை நீங்கள் கட்டி ஜெபிக்கணும். கேட்கல சத்தமா ஆமேன்? பொறாமையின் ஆவிகளை எப்போ நீங்கள் பொறாமையின் ஆவிகளை கட்டி ஜெபிக்கணும்னா, நம்பர் 1, ஒன்றுமே இல்லாத உங்களை கர்த்தர் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் நிறுத்துவார். கர்த்தர் ஒரு நாள் அங்கீகரிப்பார். ஒன்றுமே இல்லாதவர்களோட போட்டி போட்டு நீங்கள் ஜெயித்துட்டு நிற்பீங்க. அப்போ நீங்கள் ஸ்பெஷலாக எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே ஒன்றுமே இல்லாத என்னை இவ்வளவு தூரம் நீங்கள் நடத்தி வருகிறீர், இந்த மனிதர்களுடைய பொறாமை எங்கள் மேல் தொடாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும்னு நீங்க ஜெபிக்கணும். உங்களை விட படிச்சவங்க, உங்களை விட திறமசாலிங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது அவர்களை விட கர்த்தர் உங்களை ஒரு படி மேலே கொண்டு போனாருன்னா உடனே நீங்க எந்த ஆவியை கட்டி ஜெபிக்கணும் சொல்லுங்க? உடனே அந்த நிமிஷத்திலேயே பொறாமையின் ஆவிகளை கட்டி ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா, சில நேரத்திலே பொறாமையின் ஆவிகளால நமக்கு நிறைய சூழ்நிலைகள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை பொறாமையின் ஆவியை எப்போ கட்டி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களை மற்றவர்கள் புகழும் போது நீங்கள் என்ன ஜெபிக்கணும் சத்தமாக சொல்லுங்க. உடனே நீங்கள் நம்ம சிரிச்சுட்டு வந்துடக்கூடாது. பாத்தியா, உனக்கு முன்னாடி பாஸ் என்ன புகழ்ந்துட்டார் பாத்தியா, உனக்கு முன்னாடி இந்த இடத்துல புகழ்ச்சி எனக்கு கிடைச்சு பாத்தியா, உனக்கு முன்னாடி எனக்கு கிரீடம் கிடைச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அந்த இடத்துல 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை புகழ்ந்த உடனே அவர்களுக்குள்ள ஒரு பொறாமை ஆரம்பிக்கும். உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்தினால அந்த பொறாமையின் ஆவிகளை நான் கட்டி ஜெபிக்கிறேன். நீங்க நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமிடும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமிடும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. அப்போ உங்களுக்கு எதுதான் சோதனையாமோ? கேட்கல சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு புகழ்றது பிடிக்குமா, உங்களை இகழ்றது பிடிக்குமா? கேட்கல. உங்களை புகழ்றது பிடிக்குமா, உங்களை இகழ்றது பிடிக்குமா? நம்ம காமனா எல்லாருக்குமே எதுதான் பிடிக்கும்னா,
நல்லா இருக்கிறது என்கிற இந்த அப்ரிஷியேட் இருக்கு பாருங்களேன், நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? பாருங்கள், ஒரு சின்ன வேலையை செய்கிறோம், இன்னும் 10 மடங்கு எக்ஸ்ட்ரா வேலை செய்வோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டு, சின்ன ஒரு புகழ்ச்சி அவ்வளோ பெரிய காரியத்தை வந்து நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு முன்பாக நம்மளை யாராவது புகழும் போது நம்ம உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இதில் எந்த மனிதனுடைய பொறாமையும் எனக்கு படவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுது இந்த பொறாமையின் ஆவிகளை கட்டி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை ரொம்ப உயர்த்தி நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க தாழ்த்தப்படும் போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஜப குறிப்பு ரொம்ப அவசியம். சில நேரத்தில் வந்து நமக்கு அது பெருமையாக இருக்கும். இன்னொருத்தனை பார்த்து நீ ஒன்றுமே பண்ணலை, நம்மளை பார்த்து நீ நிறைய பண்ணுன அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தியா உனக்கு முன்னாடியே கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை கொடுத்துட்டார் பார்த்தியா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த மனுஷனை தாழ்த்தும் போது மொத்த பொறாமையும் நம்ம மேலே வரும். அப்போ நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இதற்கு நான் பாத்திரன் அல்ல, இந்த உயர்வு உம்மாலே வந்தது, இந்த மதிப்பு உம்மாலே வந்தது, அதனாலே இந்த பொறாமைகள் என்னை தொடாதபடி கர்த்தர் கிருபையாய் காத்து கொள்ளுவீராக. கைகளை மேலே தட்டி நம்மை சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துகிற ஒரு தேவனுக்கு முழு பலத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் இந்த மாதம் அவர்கள் உன்னை பார்த்த பார்வையை நான் மாற்றுவேன். அப்போ இந்த இடத்துல இந்த சவுல் ராஜா இந்த தாவீதை எப்படி பார்க்கிறாராமா? காய் மகாரமாய் பார்க்கிறார். காய் மகாரன்றதுக்கு சொன்ன பொறாமை, எரிச்சல், பொறாமையோட பார்க்கிறார், எரிச்சலோட பார்க்கிறார். இன்றைக்கி நான் கொடுக்க போகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தேவனுடைய பிள்ளை தங்கள் மேல் வருகிற இந்த பொறாமையை என்ன பண்ணணும்னா, நீங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரணும். ஆமென் சொல்லுங்கள். மனிதர்கள் நம்மேல் படுகிற பொறாமையை நீங்கள் சரியாக நீங்கள் கெஸ் பண்ணலைன்னா, அதை தெளிவாக அறிந்து கொள்ளலைன்னா, உங்கள் மேலே பொறாமைப்படுகிற எல்லாரையும் நீங்கள் யாராக பார்ப்பீங்கன்னா, நீங்கள் எதிரியாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் என்னமோ அவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறது மாதிரியே நீங்கள் நினச்சிருவீங்க. ஆனால் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கேளுங்க, என் மேலே பொறாமைப்படுகிறவர்களை நான் சரியாய் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தருகிறவர். பாருங்க, நமக்கு வந்து மற்றவங்க பொறாமப்படுறது மாதிரி ஒன்றுமே நமக்கு கேட்கல, ஒன்றுமே இருக்காது. ஏதோ வந்து ஒரு பெரிய 10 ஏக்கர் தோட்டம் வச்சுருக்குறோம், 40 அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை விட்டுருக்குறோம், இல்லைன்னா 4 கார் வீட்டுக்கு முன்னாடி நிற்குது, இந்த மாதிரி ஒருவேளை நினச்சி பொறாமப்பட்டா கூட பரவாயில்ல. நம்ம வர்றதே சைக்கிளில், நம்ம ஊற்றும் போது, பெட்ரோல் ஊற்றும் போது 100 ரூபாய்க்கு ஊற்றும் போதே, இயேசுவே இது இன்னும் 2 கிலோமீட்ரு எக்ஸ்ட்ரா கொடுக்கட்டும்னு ஜெபம் பண்ணுற ஆட்கள். வீட்டு வாடகை 12,000 ரூபா, வீட்டு வாடகை 8,000 ரூபாய்க்கு கொடுத்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிற ஆட்கள். வேலைக்கு போனால் மேனேஜர் வந்து 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குவார், நம்ம 10,000 ரூபா சம்பளம் வாங்குவோம். ஆனால் நம்மளை பார்த்து சொல்லுங்களேன், இந்த பொறாமையினால மனசுல துக்கப்படுறவங்க நம்ம நிறைய பேர் இருக்கோம். ஏன்டா என்னை பார்த்து எதுக்கு நான் பொறாமப்படுறேன்? போய் அந்த ரோட்டில் போய் அந்த பெரிய பில்டிங் கட்டுக்கலாம், அவனை பார்த்து பொறாமப்பட வேண்டியதானே. அதனால இந்த பெரிய ஆட்களெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பூசணிக்கையாக கட்டி தொங்க விட்டுறாங்க. நிறைய பேர் வண்டி வாங்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த கார் வாங்கும்போது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 எலுமிச்சம்பழத்தையும் 4 காஞ்ச மிளகாயும் எடுத்து நல்லா ஓட்டை போட்டு ஒரு கயிறு கட்டி வண்டியில் தொங்க விட்டுறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், என்ன பட்டுருமாமா? கண்ணு பட்டுரும். அப்படின்னா பொறாமப்படக்கூடாது அப்படின்றதுக்காக. நம்ம எந்த பூசணிக்காவை கட்டி தொங்க விடுறது, நம்ம எந்த எலுமிச்சம்பழத்தை தொங்க விடுறது. ஆனாலும் நம்ம ஆட்கள் ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது. என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம ஆட்களும் அந்த மாதிரி நாசூக்கான வேலை நிறைய செய்வாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா காரில் ஜெபமாலையை கட்டி தொங்க விட்டுருவாங்க. இல்லை, ஒரு அழகுக்காக நீங்கள் உங்கள் பார்வைக்காக நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. சிலர் பார்த்தீங்கன்னா முன்னாடி காருக்கு முன்னாடி சிலுவையை ஒட்டி வச்சுருப்பாங்க. நான் சிலுவையை ஒட்டி வைக்கிறது தவறுன்னு நான் சொல்லலை, ஆனால் உங்கள் கான்செப்ட் தான் மெயின்.
எல்லாருடைய கண்ணும் எங்கே பார்க்கணுமாம்மா? ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் மீன் தொட்டி வச்சுருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஒரு சின்ன ஒரு மீன் தொட்டி எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அப்போ வந்து நான் எனக்கு பிடிக்கும், அழகாக இருக்கும், அதனால் வச்சுருக்கேன்னு. அவர் உடனே என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இல்லை நானும் என்ன நினச்சேன்னா, உங்கள் வீட்டில் வர்றவங்களுடைய கண் திஷ்டியெல்லாம் முதல்ல எங்கே போகுமாமா? சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது மீன் செத்துச்சா சார் உங்கள் வீட்டில் அப்படின்னா, அது வாரம் தான் செத்துட்டு இருக்குது. ஐயோ உங்களுக்கு அத்தனை கண்ணு சார், உங்களுக்கு அத்தனை கண்ணு சார். இத்தனை கண்ணு இருக்கிறதுனால தான் மீன் என்ன பண்ணுதாமா? ஒழுங்காக சாப்பாடு போடலை, ஒழுங்காக தண்ணியை மாற்றினாலதையா மீன் செத்து போச்சு. நிறைய பேருக்கு பயங்கரமான ஐதீகம் பாருங்கள். வீட்டில் நிறைய பேர் இந்த பச்சை மாதிரி ஒரு செடி இருக்கும் பாருங்களேன், அழகுக்காக உங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக வாங்கி வைக்கிறத தவறாக சொல்லலை. நிறைய பேர் ஆஃபீஸில் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? எல்லாருடைய கண்ணும் எது மேலே படணுமாமா? அது மேலே. நான் சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஃபாலோ பண்ணுறது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து நாக்க வெளியில் தொங்க போட்டுட்டு கையில் ஒரு வேலை வச்சுட்டு இப்படி நிற்கிறவங்கள வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பொறாமையெல்லாம் யார் வாங்கிக்குவா? அவங்க வாங்கிக்குவாங்க. செருப்பெல்லாம் கட்டி தொங்க விடுறவங்க இருக்காங்கங்க. எதுக்கு? நான் வீட்டுக்கு முன்னாடி எதுக்குங்க செருப்புன்னு கேட்டால், பொறாமை அது மேலே படுமாமா? அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா பொறாமையை உறிஞ்செடுக்கிற சக்தி பூசணிக்காவுக்குள்ளே இருக்கோ, இல்லை அந்த ஃபோட்டோவுக்குள்ளே இருக்கும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனை பொறாமையின் கண்கள், எத்தனை எரிச்சலின் கண்கள் வந்தாலும் அவருடைய பிரசன்னம், அவருடைய பாதுகாப்பு, அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே அந்த பொறாமையின் கண்கள், எரிச்சலின் கண்கள் நம்மை சேதப்படுத்துவதே இல்லை, சேதப்படுத்துவதே இல்லை. அப்போ பொறாமைக்காக நம்ம இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாம் என்ன பண்ண வேண்டாம்? சொல்லுங்களேன், செய்ய வேண்டாம். உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஆமாம் பாஸ்டர், பொறாமப்படுறதுனால தான் நான் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன், இன்னைக்கு செய்தி கொடுத்தீங்கல்ல, அடுத்த வாரம் பாருங்கள் அவன் முன்னாடி நான் பட்டு சரியாக கட்டிட்டு வரேன், அவன் எரிஞ்சு சாகட்டும், அவன் வயிறு எரியட்டும். இதெல்லாம் என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பேச்சு? நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு தேவையென்ற காரியத்தை பயன்படுத்துவது தவறல்ல. ஆனால் அவன் பொறாமப்படணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி நல்லா சொல்லுங்க, அவன் பொறாமப்படணுன்றதுக்காக நம்ம அந்த காரியத்தை, எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆமேன். சிலர் ஃபோன் வாங்குவாங்க. எதுக்கு ஃபோன் வாங்குவாங்கன்னா, அவன் வயிறு எறிஞ்சு, இது என்ன பேச்சு? சிலர் கார் வாங்குவாங்க. எதுக்கு கார் வாங்கினா, அவன் வயிறு எறிஞ்சு, அவன் வயிறு எறிஞ்சு சாக மாட்டான், நம்மளை சாகடிப்பான். அவன் வயிறு எறிஞ்சு நம்மளை தானே சாகடிப்பான். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மேல் யாராவது ஒருத்தர் பொறாமைப்படுறாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும், ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்மேல் ராஜா என்ன பண்ணுறார் அப்படின்னா, சவுல் ராஜா வந்து இப்பொழுது பொறாமைப்படுகிறார். பயங்கரமான பொறாமை வருது. உடனே இப்போ இவனிடத்துலையும் ஆள் இருக்குது, இவனுக்கும் சப்போர்ட்டிவான ஆள் இருக்காங்க. சரி, நீ என்ன பெரிய பொறாமைப்படுறது, நீ அந்த ஜனங்களுக்கு கிங் அப்படின்னா நான் இந்த ஜனத்துக்கு கிங் என்ன ஒரு பெரிய கூட்டத்தை வந்து ஏற்படுத்தி அவனுக்கு முன்னாடி நீ அப்படி எரிஞ்சிட்டே அப்படின்னு சொல்லலை. வேதம் சொல்லுது, அவனுக்கு முன்னாடி சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னை கிருபையாய் தாழ்த்தினார். அப்போ சில இடங்களிலே நமக்கு பொறாமைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் வந்து நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் சிலர் வந்து இதை நீங்கள் தவறாக ஏதாவது புரிஞ்சுக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நம்முடைய பாஸ்டர் வெஸ்லி ஐயா வந்து ஒரு வந்து ஒரு விஷயத்தை என்னிடத்துல சொன்னார். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 2 அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை 2 பேருக்குள்ளே உண்டாகுது. அப்போ வந்து அதை குறித்து அவங்க வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு நகமும் சதையும் மாதிரி இருப்பாங்க. அப்படின்னா ஒரே வீட்டில் குடியிருந்தாங்க. 2 பேரும் எந்த மீட்டிங்ஸ் போனாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரே துணி வாங்கி 2ஆக கட் பண்ணி 2 பேரும் ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. அந்த அளவிற்கு அவர்கள் ஐக்கியம். இந்த குடும்பத்தில் என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் அந்த குடும்பத்தில் நடக்கும். இந்த குடும்பத்தில் என்ன சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் அந்த குடும்பத்திலையும் சாப்பிடுவாங்க. ஐயோ, அவங்கள பார்த்தா நமக்கு அண்ணன் தம்பி இவ்வளோ ஒற்றுமையாக இருக்க முடியுமா? உண்மையான அண்ணன் தம்பின்றது அடிச்சுக்குவாங்க, பிச்சுக்குவாங்க, சேர்ந்துக்குவாங்க,
பிச்சுக்குவாங்க. இது வந்து நடக்கும். என்னதான் இருந்தாலும் அண்ணன் தம்பி உறவு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுவாங்க. ஆனால் மூணாவது ஒரு நபர் வந்து சண்டை போட்டால் விட மாட்டாங்க. அவ்வளோதான். என்னதான் நானும் எங்கள் அண்ணனும் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சண்டையே ஓயாது. எனக்கு மூத்த அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து பேர் ஸ்டீஃபன். ஆனால் ஆள் வாயை திறந்தார் அப்படின்னு சொன்னால் மொத்த சாக்கடையும் வாயிலேருந்து வரும் அவருக்கு. அவர் எங்கள் அம்மாவையே கூப்பிடும்போது ஏடி அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாருன்னா ஒரு கெட்ட வார்த்தையை முன்னாடி போட்டு தான் அடுத்து ஸ்டார்ட்டே பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டீஃபன் அவர். ஆமாம், எங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் பேர் முருகன், இவர் பேர் ஸ்டீஃபன். எப்படி பேர் வச்சாங்கன்னு தெரில, ஸ்டீஃபன் அப்படின்னு. எங்கள் அம்மா பாண்டி ரட்சிக்கப்படலாம், ஆனால் ஸ்டீஃபன் பேர் வச்சுட்டாங்க. அப்போ எங்கள் 2 பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபைட் நடக்கும். ஆனால் என்னை யாராவது ஒருத்தர் ஸ்கூலில் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா முதல்ல போய் சட்டையை பிடிக்கிறது யாரு? என் தம்பியை கை வைக்கிறதுக்கு நீ யாரப்பா? நீ எப்படிப்பா வைக்க முடியும்? அதெல்லாம் வைக்க முடியாது. நாங்கள் 1000 எங்களுக்குள்ளே இருக்கோம், ஆனால் என் தம்பியை வந்து அப்படி. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் நம்மேல் கண்டிப்பாக பொறாமைப்படுவார்கள். இந்த பொறாமையை நாம் ஞானமாய் கையாள கர்த்தர் நமக்கு அநேக காரியத்தை கிருபையாய் கற்றுக் கொடுக்கிறவர். கைகளை வேகமாய் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஒரு 3 காரியத்தை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முதலாவதாக 119வது சங்கீதத்தினுடைய 71வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 119வது சங்கீதம் 71வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அப்போ இந்த உபத்திரவங்கள் 90% உபத்திரவங்கள் யாராலே வந்தது? தாவீதனுடைய வாழ்க்கையிலே ராஜா அரண்மனையிலே உட்கார்றதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு உபத்திரவம் கொடுத்தது யார்? அவனுடைய மனைவியா? இல்லை அந்த நாட்டில் இருக்கிற ஏதாவது மனுஷனா? அவனுடைய வாழ்க்கையிலே அதிகமான உபத்திரவத்தை கொடுத்தது யார் அப்படின்னா இந்த சவுல் தான் அவனுக்கு அதிகமான உபத்திரவம் கொடுத்தான். இந்த சவுல் எதற்காக இந்த தாவீதுக்கு உபத்திரவம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, தாவீது மேல அவனுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு பொறாமை. அந்த பொறாமையினால தான் அவனுக்கு உபத்திரவம் வந்துச்சு. இப்போ நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்கள் மேலே பொறாமையாக இருக்கிற மனிதர்களை நீங்கள் கையாளுகிறது எப்படி அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் என் மேலே பொறாமைப்பட்டு இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டான் பாஸ்டர், என் மேலே பொறாமைப்பட்டு இந்த மாதிரி இந்த காரியத்தை நஷ்டப்படுத்திட்டான் பாஸ்டர், என் மேலே பொறாமைப்பட்டு அதனால நான் நிறைய உபத்திரவப்படுறேன், இவனுடைய பொறாமை என்னை ரொம்ப என்னை பாதிக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அவர்கள் படுகிற பொறாமையின் நிமித்தமாய் வருகிற அந்த உபத்திரவத்தை கர்த்தர் கற்றுக்கொள்ளுகிற ஒரு உபத்திரவமாய் கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் மனிதர்களுடைய பொறாமையின் நிமித்தமாய் நீங்கள் உபத்திரவப்படுவீர்களே ஆனால் இந்த உபத்திரவம் அவனால தான் வந்துருச்சு அப்படின்ற கோபம் அவன் மேல திரும்ப வேண்டாம். அவன் அப்படி பொறாமைப்பட்ட அந்த காரியத்தை செய்ததினால் வந்த உபத்திரவத்தினால் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையாய் இறங்குகிறவர். கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே, கர்த்தாவே உமக்கு நன்றி, மனிதர்களுடைய பொறாமையினால் வருகிற ஒவ்வொரு உபத்திரவங்களையும் எனக்கு படிப்பினையாய் மாற்றுகிற தேவன் அவர் நல்லவராகவே இருக்கிறார். முழு பலத்தோடு கர்த்தாவே அந்த உபத்திரவத்திற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா.
உங்களோடு கூட சேர்ந்து வேலை பார்க்கிற, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வேலை பார்க்கிற, உங்களோட படிக்கிறவர்கள் வந்து உங்கள் மேலே பொறாமப்படுகிறது நிமித்தமாக ஒரு உபத்திரவம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒன்று நினச்சிக்குங்க, அதை உபத்திரவத்தை தவறாக நினைக்காதீங்க. அது ஆண்டவர் அவருடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்வதற்கு, நன்மையாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் என்ன சொல்லணும்னா, பொறாமையின் நிமித்தமாய் வருகிற உபத்திரவம் எனக்கு கெட்டது அல்ல, எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். அவங்க பொறாமப்படுறதுனால மேனேஜரை திட்ட வைக்கும் போது நம்ம எல்லாருடைய பார்வையும் யார் மேலே திரும்பும் சொல்லுங்க? யார் மேலே திரும்பும்? உங்களை குறித்து ஒருத்தர் வந்து பொறாமையினால போட்டு கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், பிரதர் தேங்க்ஸ் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு நான் சொல்லுவோம். ஏன்னா நல்ல வேலை என் மேனேஜர்கிட்ட போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு நான் சொல்லுவான். பொல்லாதவனே, என்ன குறிச்சே போட்டு கொடுத்தியா நீ, வர்றா உனக்கு வைக்கிறேன் நான் இப்படி. நீ நம்ம வந்து உடனே அவன் மேலே ரொம்ப ஒரு கோபம் வந்துடும் நமக்கு. என்ன அடி வாங்கி வச்சிட்டியா, என்ன திட்டு வாங்க வச்சிட்டியா அப்படின்னு. நம்ம நிறைய பேர், நீங்கள் வந்து பிள்ளைங்க 2 பேரும் ஸ்கூலில் படிக்கிறதுனால இந்த ஸ்கூலில் நடக்கிற நிறைய விஷயத்த வந்து சொல்லுவாங்க. பொதுவாகவே ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகளிலே ஒரு 10 பையன் எதுக்காகவே இருப்பாங்க. கேட்கல, போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஸ்கூலில் மட்டும் இல்லை, கேட்கல, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சர்ச்சிலையும் இருப்பாங்க, அதுவும் உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க, அதுவும் கூடவே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பின உடனே கொஞ்சம் பாஸ்டரோட நடக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், தெரியுமா நீ ஒன்று நினச்சிக்கங்க, நான் வந்து சிசிடிவி கேமராவே வைக்க வேண்டாம், உங்களை கண்காணிக்கவே வேண்டாம். இந்த சர்ச்சில் நிறைய சிசிடிவி கேமரா இருக்குது. இந்த கேமராலாம் என்னை தனியை வந்து பார்த்து என்ன சொல்லணும்னா, பாஸ்டர் அந்த சிஸ்டரை தெரியுமா, அந்த பிரதரை தெரியுமா, உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது எப்படி வந்துடும், எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. ஆனால் ஒன்று, இது கரெக்டான நேரத்தில் சிலர் வந்து சொல்லுவாங்க, சரி இவங்களை இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம இப்படி என்கரேஜ் பண்ணலான்னு போது ஒருத்தர், ஐயோ பாஸ்டர் பொல்லாத ஆளு என்ன பண்ணார் தெரியுமா, அதனால நீங்கள் யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் பக்கத்தில் சர்ச்சுக்கு வர்றவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள்கிட்ட ரொம்ப நல்லவங்கள மாதிரி பேசுவாங்க, உங்கள்கிட்ட ரொம்ப புகழ்த்தி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா எங்கிட்ட வந்து சொல்கிற காரியத்துக்கு அளவே இருக்காது. ஆனால் திரும்பி உங்கள்கிட்ட வரும்போது யார் சொல்லி கொடுத்துருப்பா, அவங்களே வந்து சொல்லி தந்துட்டு உங்களை பார்த்து என்ன கேட்பாங்க, உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து நம்மேல் பொறாமைப்பட்டு தலைமைத்துவத்தில் மற்றவங்களிடத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்தாங்கன்னு கேள்விப்படும் போது அதன் நிமித்தமாய் நமக்கு ஒரு பாதிப்பு வருது, அதன் நிமித்தமாய் ஒரு அவமானம் வருது, அதன் நிமித்தமாய் ஒரு கஷ்டம் வருது. நம்ம உடனே என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கஷ்டத்துக்கு காரணம் யாரு, இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு, மேனேஜர் என்ன திட்டுறதுக்கு காரணம் யாரு, பாஸ் என்ன திட்டுறதுக்கு காரணம் யாரு, இவன் தான், இவன் என் மேல பொறாமப்பட்டு என்னை தூக்கணும்னு நினைச்சான் சொல்றான் அப்படின்னு நம்ம அவங்க பேர்ல திரும்புவோம். ஆனா ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நீ அவங்க மேல திரும்ப வேண்டாம். பொறாமையின் நிமித்தமாய் வருகிற உபத்திரவம் அது கெட்டது அல்ல, அது நல்லது. நம்புறவங்க கைகளை மேல தட்டி, அது நல்லது, அது நல்லது, அது நல்லது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? என்னுடைய கேரக்டரை உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து யாராவது ஒருத்தரை திட்டேன்னு வைங்களேன், ஏதாவது ஒன்று அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி அவங்கள திட்டேன் அப்படின்னு சொன்னால், ஸோ அவங்களுடைய முகம் கொஞ்சம் அப்படி வாடலாகி அப்படி கொஞ்சம் வாடி போச்சு அப்படின்னா, உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், அவங்க சிரிக்கிறது மாதிரி ஏதாவது ஒன்று, திட்டுறது திட்டோம், நம்ம சொல்கிறது சொல்லிட்டோம், ஆனாலும் அடுத்த நிமிஷம் என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், சரி என்னால் திட்டோமே, அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷமே வந்து சரி சரி அதை பண்ணுறீங்களா, இதை பண்ணுறீங்களா, வேணும்னே அவரை கூப்பிடுறது, வேணும்னே அவருக்கு செய்ய சொல்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு பொறாமை நிமித்தமாக யாராவது ஒருத்தர் போட்டு கொடுக்கும்போது உங்கள் மேனேஜர் உங்களை திட்டுறது நன்மையா தீமையா?
அவன் போட்டு கொடுத்துட்டு போன உடனே அவங்க முன்னாடியே வச்சே உங்கள் மேனேஜர் உங்களை திட்டுறாருன்னு வைங்களேன், நீங்கள் அப்படியே கையை கட்டிட்டு அமைதியாக தப்பு தான் சார், தப்பு தான் சார், தப்பு தான் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். அடுத்த டைமு நல்ல ஓனர் திரும்ப யார் தான் அவன் கூடுவார்? நீங்கள் அதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணிக்கன்னு தெரியல, உங்களை தான் கூடுவார். சரி வாப்பா 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 வாப்பா. அப்போது மேனேஜரிடத்திலிருந்து போட்டு கொடுத்து திட்டு வாங்குறதெல்லாம் என்னை வரவே மாட்டேங்குது வாயில். பொறாமையினால் என்னை போட்டு கொடுத்து திட்டு வாங்குவது கெட்டது அல்ல, நல்லது. நீங்கள் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். என்னுடைய மேல் பொறாமைப்படுகிறவர்கள் என்னை குறித்து எந்த வார்த்தை சொன்னாலும் அதன் நிமித்தமாய் வருகிற உபத்திரவம் எனக்கு கெட்டது அல்ல, எனக்கு நன்மையாய் மாற பண்ணும். கைகளை உயர்த்தி கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் மேல் பொறாமைப்பட்டு உங்களை அவ்வளோ பெரிய உபத்திரவத்திற்குள்ளே அனுப்பி, அவ்வளோ பெரிய அவமானத்திற்குள்ளே அனுப்பி, அவ்வளோ பெரிய நஷ்டத்துக்குள்ளே அனுப்பின அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எவ்வளவேனும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காரியத்தை உனக்கு நான் நன்மையாகவே மாற பண்ணுவேன். அதில் நான் உன்னை உருவாக்குவேன். அந்த பொறாமையின் நிமித்தம் உங்களுக்கு வருகிற அந்த பிரச்சனை உங்களை கர்த்தர் உருவாக்குறதற்கு நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ எத்தனை பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்போ பொறாமை சில நேரங்களிலே நம்மை உருவாக்கணும்னு நினைக்கிற ஆண்டவர் எப்படி தான் நம்மளை உருவாக்குறாருன்னா பொறாமையை கொடுத்து தான் உருவாக்குறார். பாருங்க, யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமைப்பட்டது நிமித்தமாக தான் அவனுக்கு சிறைச்சாலை, பொறாமைப்பட்டது நிமித்தமாக தான் அவனுடைய கால்கள் விலங்கு போட்டு மாட்டப்பட்டான். அவங்க பொறாமைப்பட்டதுனால தான் அந்நிய தேசத்திலே அவன் வேலைக்காரனாக போய் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாம் வந்ததற்கு காரணம் அவங்க பொறாமைப்பட்டது தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவங்க பொறாமைப்பட்டு உன்னை குழியில தள்ளுனாங்க நீ நினைக்காதப்பா, நான் அனுமதிக்காமல் அந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. சிஸ்டர், பிரதர், ஒன்று நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்குங்க. அவங்க பொறாமைப்பட்டு எது செஞ்சாலும் அதில் யாருடைய அனுமதி இருக்கும் சொல்லுங்க? ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அவங்க எதுவுமே நமக்கு. இதில் ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதில் ஸ்ட்ராங்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஒன்று நினச்சிக்குங்க, நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, ஆப்போசிட்டில் எதிரி உங்களுக்கு இருக்கிறாங்க. இந்த எதிரி உங்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டைரக்டாக உங்களை யாரையுமே அட்டாக் பண்ண கேட்கல. இப்போ இந்த இடத்துல யார் இருக்கான்னா நம்முடைய உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான யோபு இருக்கிறார். இங்கே யார் இருக்கா அப்படின்னு இங்கே யார் இருக்காங்கன்னா சாத்தான் இருக்கிறான். இப்போ இங்கே இருந்து அம்பு எய்கிறான் பாருங்க. யாரை பார்த்து அப்படின்னா யோபுவை பார்த்து எய்கிறான். ஆனால் இந்த அம்பு எங்கே வந்து நிற்குது? எங்கே வந்து நிற்குது? இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இன்னொருத்தர் நிற்கிறார். இன்னொரு தேவன், நமக்கான தேவன் அங்கே நிற்கிறாரு. இப்போ பிசாசு, பொறாமைப்படுகிறவர்கள், சத்ருக்கள் என்ன அம்பு எய்தாலும் இந்த அம்பு போய் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கும் சொல்லுங்க? ஆண்டவரிடத்துல பர்மிஷன் கேட்டு ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, இது போ, இது போ, இது போ. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு யாரை கண்ணுக்கு தெரியாது, இடையில அவருக்கு அனுமதி கேட்டு தான் நமக்கு வருதுன்னு தெரியாம நம்ம யாரை தான் பார்ப்போம்? அவன் செஞ்சான்ப்பா. பிசாசை கூட பார்க்க மாட்டோம், பக்கத்து வீட்டுக்காரனை தான் நினைப்போம், சுற்றி இருக்கிறவன் நினைப்போம். பாரு, பொல்லாதவன் இப்படி பண்ணிட்டானே, பொல்லாதவன் இப்படி பண்ணிட்டானே. யோபுவை குறித்து வேதம் சொல்கிறது, பிசாசு எய்த அந்த அம்பை கர்த்தர் என்ன சொன்னார்னா, நீ போ, ஆனால் நீ போகாத.
என் பிள்ளைக்கு பலவீனத்தை வேணா நீ கொடு, ஆனால் அவனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா உன்னை விடவே மாட்டேன். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறதற்கு காரணம் பிசாசு எய்கிற நிறைய அம்புகளை கர்த்தர் தாங்கக்கூடிய அம்புகளை மட்டும்தான் நமக்கு அனுமதிக்கிறார். தாங்கக்கூடிய அம்புகளை மட்டும்தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். தாங்கக்கூடாத அம்புகளை அவர் நமக்கு அனுமதிக்கிறது இல்லை. அவர் வழியிலே ஈட்டியை முறிக்கிறவர், ரதங்களை அக்னியிலே சுட்டரிக்கிற கர்த்தர் எனக்காக வழக்காடி அதை தடுத்து நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, யாராவது உங்க மேல பொறாமப்பட்டாங்க, நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், அதன் நிமித்தமாய் வருகிற உபத்திரவம் எனக்கு, அதன் நிமித்தமாய் வருகிற தோல்வி எனக்கு, அதன் நிமித்தமாய் என்னிடத்தில் பிடுங்கப்படுகிற இந்த வேலை கண்டிப்பாக கெட்டது இல்லை, அது நன்மையாகவே நன்மையாகவே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. இதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது. சில சாட்சிகளை வெளியவே சொல்ல முடியாது. நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஆண்டவர் செய்த நன்மையை முழுக்க முழுக்க சொல்லக்கூட முடியாது. சொன்னால் நிறைய பேருக்கு சண்டைக்கு வருவாங்க, நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், நிறைய பேர் இவன் பொய் சொல்றான்னுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு அற்புதம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, ரெண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 20. வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான். இப்போ இது முதல் பாயிண்டோட வரும். என்னன்னா, இவங்க இத்தனை பேரும் இவன் மேல் பொறாமைப்பட்டு இவனுடைய ஏசேக்கு எங்களுடையது, சித்னா எங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்போ ஏசேக்கில் ஒரு நஷ்டம் வருது, சித்னாவில் ஒரு நஷ்டம் வருது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நஷ்டத்தை, இந்த கஷ்டமான இந்த சூழ்நிலையை பொறாமையினாலே வருகிறது. ஆனால் ஆண்டவர் அதை எப்படி மாற்றுறாருன்னா, ரகபோத் என்கிற ஒன்றை கொடுத்து நன்மையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 50வது அதிகாரத்தினுடைய 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே, ஆமேன், வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். கைகளை மேல தட்டி தேவனாகிய கர்த்தருக்கு, அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார், அதை நன்மையாய் முடிய பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த இடத்துல யோசேப்பு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள். எதுக்கு தீமை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்க எல்லாருக்குமே என் மேல என்னாச்சு, உங்க எல்லாருக்குமே என் மேல பொறாமை வந்துருச்சு. எதனால பொறாமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க எங்க அப்பா எனக்கு பலவர்ண அங்கேயே வாங்கி கொடுத்ததுனால உங்களுக்கு என் மேல பொறாமை வந்துருச்சு. நல்லா கவனிங்க, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பெற்றோர்கள் உங்களுக்கு ரொம்ப அன்பா சொல்றேன், தயவு செய்து கேளுங்க. இந்த 2 பிள்ளைகளை வச்சிருக்காங்க பாருங்க, 2 கேர்ள்ஸு 2 பாய்ஸு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வர்ற வரைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்தையுமே எப்படி பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொன்னா, சரிசமமாய் கொடுங்கள், சரிசமமாய் கொடுங்கள். அதனால தான் நிறைய வீட்டில் பாருங்க, சுடிதார் வாங்கினா கூட எப்படி வாங்குவாங்க, ஒரே மாதிரி வாங்குவாங்க, ஒரே கலரில் வாங்குவாங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இது ஒரு விதத்தில் இது உண்மையிலே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்சியாலிட்டி பார்க்காதீங்க, பிரித்து பார்க்காதீங்க.
அதே போல உங்களுடைய பிள்ளைகளும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர், பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலானவங்களா நினைங்க, மேலானவங்களா நினைங்க. இது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. ஒரு தங்கச்சி வந்து ஒரு அக்காவை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீ அழகா இருக்குன்னு சொல்லணும், நீ அசிங்கமா இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. ஆனா நம்ம வீடுகளில் நிறைய வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கேவலமா இருக்க, அசிங்கமா இருந்தேன்னு கூட சொன்னா கூட பரவாயில்ல, அதை விட எக்ஸ்ட்ரீம் இன்னொரு வார்த்தை, கேவலமா இருக்கு. அப்படி என்ன அப்படின்னு சொன்னா, சின்ன வயதிலிருந்தே என்னன்னா ஒருத்தரை மதிக்காத ஒரு தன்மை வருகிறது. அப்படி வரக்கூடிய இப்போ வந்து என்னுடைய வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்போ மூத்தவன் இருக்கிறான், இளையவன் இருக்கான். ஆனால் மூத்தவனை எப்படி நான் மோட்டிவேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீ மூத்த அண்ணன், நீ மூத்த அண்ணன், நீ தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நிறைய காரியத்தை நீ சகிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அப்பா ஃபர்ஸ்ட், அம்மா அப்பா, அடுத்த ஸ்தானத்தில் யார் தான் இருக்கிற, நீ தான் இருக்க, அண்ணன் தான் இருக்கிற. ஸோ நீ தான் அவங்கள வழி நடத்தி போகணும். உனக்கு வந்து சில சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக அவசியம். உன் தம்பி உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம், உன் தம்பி வந்து சில காரியத்தை செய்யாமல் இருக்கலாம், பட் நீ தான் அந்த இடத்துல செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் சின்னவனை எப்படி மோட்டிவேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீ என்னதான் இருந்தாலும் என்ன அப்படின்னு சொன்னால், அவனை ஆண்டவர் உனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, அண்ணனா வச்சிருக்கிறாரு. நீ அண்ணனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீ கீழ்ப்படியணும். ஆனால் எந்த இடத்துலையும் நான் பார்த்துருக்குறேன், அண்ணன் தண்ணி அடிப்பான், தம்பியை கூட்டிகிட்டு போய், அண்ணன் தண்ணி அடித்தாலும் தான் தம்பி எப்படி இருக்கணும்னு நினைப்பான். வராதடா, நீ எல்லாம் இங்கெல்லாம் வராதுடா. இந்த அப்பாங்க நிறைய பேர் பெரிய பரிசுத்தவங்களா இருப்பாங்க, அவங்க பாவம் செய்யலாமா, ஆனால் யார் செய்யக்கூடாதாம்மா, பிள்ளைங்க செய்யக்கூடாது. நீ செய்யாத, நான் தான் விழுந்துட்டேன், நான் தான். ஏன் நீங்கள் எழும்ப வேண்டியதானே, நீங்கள் விழுந்து கிடந்துட்டே நீ விழாத அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நீங்கள் எழும்பி நின்றுட்டு நான் தான் விழுந்துட்டு எழும்பிட்டேன்ல அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை வந்து நீங்கள் இந்த பொறாமை வர வேண்டும் என்றால் எப்படி பாருங்க அப்படின்னு சொன்னால், சரிசமமாக நீங்கள் அவங்கள பார்க்கணும், சரிசமமாக நீங்கள் கொஞ்சம். சில பிள்ளைங்களுக்கு, சில மனிதர்களுக்கு வந்து இந்த கலர் பைத்தியம்ன்றது பெரிய பைத்தியமாக இருக்குது. என்ன பைத்தியம், இந்த வெள்ளத்தோலுக்குன்னு ஒரு பைத்தியம். அப்படி அந்த வெள்ளையாக இருக்கிறவங்களெல்லாம் நம்ம நேசிப்பாங்க, கருப்பாக இருக்கிறவங்களெல்லாம் ஒதுக்குவாங்க. கருப்பாக இருக்கிற நீங்கள் வந்து இன்ஃபீரியாரிட்டினால ஒதுங்க அவங்கள சொல்லலை. சிலர் வேணும்னே என்ன பண்ணுவாங்கன்னா, கலராக இருக்கவங்களும் பிடிக்கும், அவங்கள தான் எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படியெல்லாம் பார்சியாலிட்டி பார்க்க வேண்டிய அவசியம் சத்தமாக சொல்லுங்கள் இல்லவே இல்லை. நம்முடைய பிள்ளைகளை ஒரே போல வளர்த்தினீர்களே ஆனால் அவருடைய எதிர்காலம் நன்றாயிருக்கும். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து யோசேப்பு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் என்மேல் பொறாமைப்பட்டு எனக்கு என்ன செய்தீர்கள், எனக்கு தீமை செய்தீர்கள். உங்க பொறாமையினால எனக்கு நிறைய தீமை நடந்துருச்சு. ஆனா ஒன்று நான் சொல்லுகிறேன், கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பொறாமைப்படுகிற அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அவங்க பொறாமையினால என்ன தீமை பண்ணினாலும் அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கேட்கல. சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, அவங்க பொறாமையினால் வருகிற தீமையை நினைத்து நீங்க ஒன்றும் கலங்காதீங்க, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அவங்க தீமை என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனா ஒரு நாள் அந்த தீமை நமக்கு நன்மையாகவே மாறும். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட தட்டி அதை நன்மையாய், என்மேல் பொறாமைப்பட்டு எனக்கு தீமை செய்கிற ஒவ்வொரு தீமைகளையும் எனக்கு நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு நன்மையாய் மாற பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா பார்த்து சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க, நம்புறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த அற்புதம் நடப்பதாக, இந்த மாதத்திலே அந்த காரியம் நடப்பதாக சொல்லுங்க. அப்பா நடப்பதாக, நடப்பதாக. எனக்கு வருகிற அத்தனை தீமைகளையும் எனக்கு நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவனே, நீர் நல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்த நல்லவர், கர்த்த நல்லவர். ஒன்றுமில்லாமையில் நின்றென்னை உயர்த்தின
உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்தீரே. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒன்றுமில்லாமல் இருந்தம்மை உயர்த்தின, இருந்தம்மை உயர்த்தின. உம் அன்பை நினைக்கையிலே, உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால், உள்ளம் நன்றியால் நிறைந்தீருதே. இப்ப அவரை பார்த்து நீரங்களை நேசிக்க நாங்களே மாத்திரம் நீரங்களை நினைவு கூற, நீரங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்லவை, நாங்கள் பாத்திர கைகளை மேல உயர்த்தி நீரங்களை நேசிக்க, நீரங்களை நேசிக்க சொல்லுவோம் நாங்களே மாத்திரம். நீரங்களை நினைவு கூற அந்த ஒரு சரணத்தை பட்டு சொல்லும். வழிகாட்டும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில், இருளான நேரங்களில், தடுமாறும் நேரங்களில், தடுமாறும் நேரங்களில் என்னை தாங்கிடும் தயாவரே சொல்லுவோம். வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில், தடுமாறும் நேரங்களில், தடுமாறும் நேரங்களில் என்னை தாங்கிடும் தயாவரே. இப்போ சொல்லோ நிறங்களை, நிறங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் நிறங்களை, நிறங்களை நினைவு கூற நாங்கள் நிறங்களை நேசிக்க, நிறங்களை நாங்கள் எம்மாத்திரம் நிறங்களை நினைவு கூற ஹalleluya. நடந்து முடிந்து போன கொரோனா பீரியடு நிறைய பேர் நம்ம நிறைய சிரமத்துக்குள்ளாங்க தெரியும். நாங்களும் நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய சூழ்நிலைகள் கடந்து வந்தோம். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தார். அப்போ இந்த அதிசயத்தை நம்ம தனியாக ஷேர் பண்ணுறதை காட்டிலும் யாராவது ஒரு 2-3 பேரோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ அந்த கொரோனா டைம்லேயே ரொம்ப பாரமாக, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு 4 பேரை நாங்கள் சூஸ் பண்ணோம். ஒரு 4 பேரை சூஸ் பண்ணி அந்த 4 பேரிடத்துலையும் அந்த நன்மையை பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டு 4 ஃபேமிலிக்கு அந்த மாதிரி அந்த ஆசீர்வாதத்தில் பங்கை கொடுத்தோம். ஸோ 2-3 அந்த மாதங்கள் ஒரு வருடங்கள் தாண்டிடுச்சு. திடீர்னு பார்த்தா என்னை குறித்த ஒரு தவறான செய்தியை ஒருத்தரிடத்துல போய் சொல்லி அவங்க அந்த தவறான செய்தியை பப்ளிக் மீடியாவில் அப்படியே ரொம்ப பெருசாக இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி அப்படி போடுறாங்க, அப்படி இருக்காங்க, அப்படி போடுறாங்க. அப்போ எனக்கு 100% 100% யார் இதை சொன்னா, யார் இது பண்ணுனா, எப்படி இதை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னு சொன்னால், அதை சொன்னவங்க, அதை பேசினவங்க நம்மிடத்துலேருந்து நன்மையை வாங்காதவங்கன்னா கூட பரவாயில்ல. அந்த கொரோனா டைமில்
அந்த 4 பேரை செலக்ட் பண்ணதில் அதை ஒருத்தரங்க அவங்க. எனக்கு வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், சார் இவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த உதவியை கூட ஒரு பெரிய பொருட்டாக நினைக்காம இப்படி வந்து ஒரு பொய்யான ஒரு தகவலை, ஒரு இல்லாத ஒரு தகவலை, அவங்க மேலே இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியை அப்படி போய் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன், மனசு ரொம்ப உடஞ்சிட்டேன். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தனிப்பட்ட அந்த பர்சன் மேலே வைத்திருந்த மரியாதை, அவர்கள் மேலே வைத்திருந்த அன்பெல்லாம் ரொம்ப அளவு கடங்காது. ஆனால் அந்த சூழ்நிலையில், அந்த நெருக்கத்தில் ஆண்டவர் எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்தாரு பாருங்களேன். ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கர்த்தர் என்ன மோல்டு பண்ணாரு பாருங்க. அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் அதை குறித்த தாக்கம் என் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு, அந்த வருத்தம் என் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு, அழுகை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த 6 மாதத்தில் ஆண்டவர் அவர்கள் செய்த தீமையை வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பாடமாய் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அவங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், அவங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், அவங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள். அவர்களுக்கு பர்சனலாக இவ்வளோ பெரிய பொறாமை, இவ்வளோ பெரிய வஞ்சகம், இவ்வளோ பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ நம்ம வந்து பெருசாக செய்கிறோம், அவங்க சின்னதாக பண்ணுறாங்க அப்படின்னு யாரையுமே நினைச்சதில்லை. அவங்களுக்குரியது சொல்லுங்க சத்தமா, அவங்களுக்குரியதை அவங்கவுங்க செய்கிறாங்க. இதே திருச்சபையில் நான் சர்ச் பாஸ்டர், இதே திருச்சபையில் நான் வந்து அங்கீகாரத்தில் அதிகாரத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதே திருச்சபையில் எங்கள் மூத்த அண்ணன் வந்து மண்வெட்டி எடுத்து வேலை செய்கிறதுக்கு அவருக்கு மாத சம்பளத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 months வேலை செஞ்சார். என்னுடைய கூட பிறந்த என்னுடைய மூத்த அண்ணன் இந்த பாத்ரூம் கட்டுறதுக்கு அவர் முக்கியமான ஆளாக இருந்தார். பாத்ரூம் கட்டியிருக்கிறாரு, கிச்சன் வேலை பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வந்து மேசன் வேலை கூட தெரியாது. எங்கள் அண்ணன் மேசனுக்கு சித்தாள் வேலை, மண்வெட்டி பிடிச்சி வேலை செய்கிறது தான் எங்கள் அண்ணன். ஆனால் ஒரு நபரிடத்தில் கூட இது எங்கள் அண்ணன் இல்லைன்னு நான் சொன்னதில்லை. அவன் எங்கள் அண்ணனை பார்க்கும்போது அவன் வந்து ஒரு வேஷ்டியை கட்டிட்டு, இல்லைன்னா ஒரு ட்ரௌசரை போட்டுட்டு, ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு மண் சுமந்துட்டு இருப்பார். அவர் வந்து மண்வெட்டி எடுத்து வேலை செஞ்சுட்டு இருப்பார். நான் எங்கள் அண்ணனை போய் ஒருவேளை நான் போய் கிராஸ் பண்ணும்போது எங்கள் அண்ணனை பார்த்தேன்னா நான் வந்து பேசாமல் இருந்ததும் இல்லை, நான் வந்து அப்படியே போனதும் இல்லை. நான் அவனை கூப்பிடும் போதும் என்ன தான் கூப்பிடுவேன்னா அண்ணன் தான் கூப்பிடுவேன். இங்கே வச்சு ஆண்டவர் அவனை விட என்னை வந்து எத்தனை மடங்கு வேணாலும் ஆசீர்வதிக்கலாம். என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, எனக்கு கொடுத்துருக்கிற வேலையை நான் செய்கிறேன், அவனுக்கு கொடுத்துருக்கிற வேலையை அவ்வளோதான். நான் அவனை விட பெரிய ஆளும் கிடையாது. என்னை விட அவன் குறைஞ்சாலும் அவனும் கடினமாய் வேலை செய்து அவனுடைய ஊதியத்தை அவர் வாங்குறாரு. நானும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கர்த்தர் என்னை அந்த ஊழியத்தை நிமித்தமாய் போஷிக்கிறார். அவ்வளவுதானே தவிர என்னுடைய அண்ணன்ற லிஸ்ட்டை கண்டிப்பாக அவனிடத்துலேருந்து என்ன பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதே இடத்துல என்ன வந்து சந்தித்திருக்கிறார்கள், எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வந்து சந்தித்திருக்கிறார்கள். அவங்க ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து பேசும்போது கூட அவங்களுக்கா எங்கள் அண்ணன்னு தெரியறதுக்கு முன்னாடி என்னுடைய அண்ணனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி இது என்னுடைய மூத்த அண்ணன்னு அவங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்க முன்னாடி அவங்க நிறைய பேர் வர்றவங்க வந்து இவர் மேசன் ஒர்க்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய முகங்கள் வந்து மாறி எதுக்கு உள்ள வரைக்கும் வராரு, எதுக்கு இது வரைக்கும் வர அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன், என்னோட அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் அண்ணனா, கூட பிறந்த அண்ணனா, உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்த அண்ணனா? எஸ், ஆமாம், எங்களுக்கும் ஒரே இன்ஷியல் தான், எங்கள் அண்ணனுக்கும் ஒரே இன்ஷியல் தான். எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் அவரும் பிறந்தார், நானும் பிறந்தார். பார்சியாலிட்டி, பெருமை, உயர்வு தாழ்வு என்று கர்த்தருக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், நான் பார்த்ததே இல்லை. என்னுடைய சட்டையை ஒரு நாள் அவன் போட்டு இங்கே இருந்தான், இந்த காம்பவுண்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தான். அப்போ வந்து ஒருத்தர் என்ன பார்த்து கேட்டார், என்ன உங்கள் சட்டையை அவர் போட்டிருக்காரு அப்படின்னு. அப்போ வந்து என் சட்டையை என் அண்ணன் போடாமல் யார் போட போகிறா? இல்லை, இந்த மாதிரி சட்டையெல்லாம் கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா உங்களையும் அவரையும் நீங்கள் வேற யாருக்காவது கொடுங்க. எப்பா நீ யாருப்பா? அப்படியெல்லாம் கிடையாது. என் சட்டை இன்னைக்கு நான் போடுறத நாளைக்கு என் அண்ணன் அந்த வேலை பார்க்குறாரு அப்படின்றதுக்காக அவர் கண்டிப்பாக குறைஞ்சவர். நீங்கள் கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்கன்றதுக்காக நீங்கள் குறைஞ்சவங்களுக்கும், மேடையில் நான் நிற்கிறதுக்காக நான் பெரியவனும்
எல்லாரையுமே ஆண்டவர் ஒரே மனிதர்களை தான் படைத்திருக்கிறார். எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு வித்தியாசமா இருக்கலாம். நான் உங்களை முன்பாக நின்று வழி நடத்திட்டு போலாமே தவிர, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு கனம் இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து தான் ஆக வேண்டும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாராவது பொறாமை நிமித்தமாய் உங்களுக்கு தீமை செய்தா நீங்க என்ன பண்ணாதீங்க. பொறாமை நிமித்தம் அந்த கல்யாணம் தடைபடிச்சா கவலைப்படாதீங்க சிஸ்டர், அதுல கண்டிப்பா கர்த்தர் ஒரு நன்மையை வச்சிருப்பாரு. பொறாமை நிமித்தமாய் அந்த வேலையை விட்டு உங்களை தூக்குறாங்களா, பயப்படாதீங்க, கண்டிப்பா அதுல கர்த்தர் ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு. அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஒரு 5 டைம் அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. பொறாமையின் நிமித்தமாய் வருகிற அத்தனை தீமைகளும் நன்மைக்கே. பொறாமையின் நிமித்தமாய் வருகிற அத்தனை தீமையும் நன்மைக்கே. பொறாமை நிமித்தமாய் வருகிற அத்தனை தீமையும் நன்மைக்கே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா. ஒரு 3வது காரியத்தை வேகமாய் சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிங்கள். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நீங்கள் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், எங்கள் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். கவனிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நான் சொன்னது மாதிரி அண்ணன் மோசே, இப்போ தங்கச்சி யாரு? மிரியாம். அடுத்து சகோதரன் ஆரோன். இப்போ ஒரே ஃபேமிலியில இருந்து 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் யாரு? மோசே. இன்னொருத்தர் யாரு? மிரியாம். இன்னொருத்தர் யாரு? ஆரோன். இந்த 3 பேருமே ரத்த சம்பந்தமான உறவு, அது ஒரே ஃபேமிலியில் உள்ளவங்க வச்சுங்களேன். இப்போ அண்ணன் என்ன பண்றாரு? அண்ணன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறாரு, ஆண்டவரிடத்துல பேசுறாரு, வெளியே வர்றாரு, மைக்க பிடிச்சி பிரைஸ் தி லார்ட் எல்லாரும் உட்காருங்க, அவங்கவுங்க வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சரிங்கயான்னு சொல்றாங்க. ஆனா யாரு 2 பேருக்கு கோபம் வருது? மிரியாமுக்கும். ஏன் கோபம் வருது? அதான் நமக்கு நிறைய வேதம் சொல்லுதில்ல, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. நம்ம பேசுற செய்தியை யாரு கேட்டாலும் யாரு கேட்கணும்? நம்ம கொடுக்குற ஆலோசனையை உலகமே கேட்கும். ஆனா எங்க யார் கேட்க மாட்டாங்க. உனக்கு என்ன தெரியும்ப்பா, உனக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி. இப்போ இந்த மிரியாமும் ஆரோனும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்ன அதென்ன மோசையோட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா, எங்களோடையும் பேச மாட்டாரா? பேச மாட்டாரான்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதா? உங்க வீட்லயே நிறைய பேர் இருப்பாங்க, உன்னை யாருன்னு தெரியாதா? உன்னை யார்? இவன் பெரிய ஆலோசனை சொல்ல வந்துட்டான், இவன் பெரிய கவுன்சிலிங் கொடுக்க வந்துட்டான். போப்பா, இதே வேலையை யார் பண்ணா? உன்னை நாணல் பெட்டிக்குள்ள வச்சு அனுப்புனதே நான், உன்னை பத்திரப்படுத்தினதே நான். நீ இன்னைக்கு எனக்கு மேலே வளர்ந்துட்டியோ, உன்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தினதே நான், உன்னை பாஸ்டர்ட்ட கூட்டு போய் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னதே நான். ஆனா இன்னைக்கு நீ சர்ச்சில் மைக் எடுத்துட்டியோ. நம்ம முறைப்படி சொல்ல போனா அப்படிதான், மிரியாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா, இவங்களுக்கு பொறாமப்பட்டு ஆண்டவர் உன் கூட தான் பேசுவாரா, எங்க கூட பேச மாட்டாரா? நீ எவ்வளவு மோசம்னு எங்களுக்கு தெரியாதா? உன் கூடயே பேசுவாரு, என் கூட பேச மாட்டாரா? நீ பெரிய தலைவனா நிக்கிற. உடனே ஆண்டவர் சொன்னார், 3 பேரும் நீ 3 பேரும் வாங்கப்பா, உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை பேச வேண்டியதுக்கு. என் தாசனாகிய மோசேயோ நீங்க நினைக்கிறது மாதிரி இல்லை, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், எங்கும் உண்மையுள்ளவன்.
இந்த மோசையினுடைய குவாலிட்டி எங்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, தன்னுடைய மாமனாராகிய எத்ரோ இருக்கிறார் பாருங்களேன், எத்ரோனுடைய வீட்டில் இவனுடைய மனைவி சிப்போரா மட்டும் கிடையாது, அவருக்கு இன்னும் பிள்ளைகள் இருந்தார்கள். அவருடைய பரிசுத்தம் முதல்ல எங்கே வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மாமனாருடைய வீட்டில். அந்த பெண்ணினுடைய யாக்கோபு கூட மாமனார் வீட்டுக்கு போன உடனே, பொண்ணை பார்த்த உடனே ஹாய் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் மோசைக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யார் அப்படின்னா, சொல்லுங்க, என் தாசனாகிய மோசையோ? நீங்கள் நினைக்கிறது மாதிரி அவன் லவ் பண்ணிட்டு வந்தான், அவன் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்தான் கிடையாது. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். கர்த்தருக்கு பயங்கரமான கோவம் வருது. நீ போ, பாளையத்துக்கு வெளியில் போ. 7 நாள் மோசே கேட்டு பார்க்குறாரு, ஆண்டவரே தங்கச்சி தெரியாமல் சொல்லிட்டாப்பா, அக்கா தெரியாமல் சொல்லிட்டாப்பா, மன்னிச்சிருங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் என்ன ரொம்ப நேசிப்பான், நாணல் பெட்டிக்குள்ள வச்சு காப்பாற்றினால ஏசப்பா. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தகப்பன் காரி மூஞ்சி மேலே துப்புனா கண்டிப்பாக 7 நாள் வெளியே இருக்கணும்ல. ஒரு எப்படி அவ பேசலாம்? கண்டிப்பாக 7 நாள். அதற்காக மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் இவங்களுக்கு கொடுத்த தண்டனையினால ஸ்டாப் பண்ணி டிராவலே 7 நாள் தள்ளி போட்டாங்க. எதுக்கு தெரியுமா? பொறாமையின் நிமித்தமாய் பேசின ஒரு வார்த்தைக்கு. உங்கள் மேலே பொறாமைப்படுகிறவர்களை குறித்து 3வது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அவங்க வளர மாட்டாங்க, நீங்கள் வளருவீங்க. அவங்க அங்கே தான் இருப்பாங்க. ஆண்டவர் உங்களை எப்படி பெருக பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், உங்களை அவ்வளவு மல்டிப்ளை பண்ணுவார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, உனக்கு பொறாமைப்படுகிறவர்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. என்மேல் பொறாமைப்படுகிறவர்களை குறித்து எனக்கு ஒன்று தெரியும். அவர்கள் அல்ல, அவங்க எவ்வளவு பொறாமைப்படுறாங்களோ அவ்வளவு தூரம் என்னை உயர்த்துகிற ஒரு தேவன். உங்கள் தாளந்துகளை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்களுடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் பொறாமை படட்டும், இன்னும் கொஞ்சம் படட்டும், அவர்கள் எவ்வளவு வேணாலும் படட்டும். அவர்கள் பொறாமை பட பட எனக்கு குறைவு இல்லை, ஒன்றொன்றாய் வந்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். அவர்கள் பொறாமை பட ஆரம்பித்தார்கள் என்றாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த பொறாமை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு யாருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, இந்த சத்தத்தை ஆன்லைனில் கேட்டுட்டு இருக்கிறவங்க பிள்ளைங்க கூட முடிஞ்ச விடுதலை இருந்தால் எங்களோடு சேர்ந்து எழும்பி நின்று, ஆண்டவரே எங்கள் மேல் இருக்கிற பொறாமைகளை மாற்றுகிற கர்த்தர், எங்கள் மேல் நினைக்கிற நினைவுகளை மாற்றுகிற கர்த்தர். இந்த மாதம் ஸ்பெஷல் மாதம். இந்த 2வது மாதத்தில் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை நமக்காக கர்த்தர் செய்ய போகிறார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் நம்மை குறித்து நினைக்கிற நினைவுகள் நடக்க போவது இல்லை. அவன் சடுதிலே விழுந்து சாவான் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்திலே வேறு சிந்தையாகி தேவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்படியாய் வைத்த கர்த்தரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர்கள் நம்மை குறித்து நினைக்கிற நினைவுகளை மாற்றுகிற கர்த்தர். இவன் உருப்பட மாட்டான்னு நினைப்பாங்க, இவன் விழுந்துருவான்னு நினைப்பாங்க, இவன் எழும மாட்டான்னு நினைப்பாங்க, இவன் கதை இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உங்களை குறித்து நினைக்கிற நினைவுகள் நடக்க போவது இல்லை. கைகளை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோடு இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு பலத்தோட ஒன்றும் இல்லாமையிலே என்னை அழைத்த தேவன், ஆமென், என்னை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. இருந்தன்னை உயர்த்தின
சொல்லுவோம். தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும், தாங்கியே நடத்திடும், உந்தாயவை மாறப்பேனோ. தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கியே தாங்கியே நடத்திடும், உந்தாயவை மாறப்பேனோ. கைகளை உயர்த்தி நிறங்களை தலரம் தனரம் நிறங்களை நினைவுற நாங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை காப்பாராக. கர்த்தர் இந்த மாதம் உங்களை போஷிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற யுத்தங்களை ஓய பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை நினைப்பாராக. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை சுகமாக்குவாராக. கர்த்தர் உங்களை தீர்க்க ஆயுசோடு காத்துக் கொள்ளுவாராக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.